லாரிக்காரனை நம்பி வந்தோம். அவனையும் 4 நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஊருட்டு எப்படி போறது என்ன பண்றது ஒன்றும் புரியலையே. வா. என்னது பணம்? 1400 ரூபாய் இருக்குதுங்க. நீயா? ஆமாங்க, உங்க இறுதி கடனை முடிச்சிட்டு போலான்னு வந்தனுங்க. இறுதி கடனா? கடைசியா குடுக்கறது பேர் அதானுங்க. ஓ, அப்படி சொல்றியா நீ? நான் கொஞ்சம் உட்காரலாங்களா? உட்காரு உட்காரு. கடனை தான் திருப்பி கொடுத்துட்டிய. எத்தனை வருஷமாச்சு? ஆமா, இந்த ஊருக்கு எப்படி வந்த நீ? நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே தானுங்க நானும் வந்தேன். லாரி இல்லையா? ஆமாங்க, லாரியில் நீங்க பின்னால் ஏறி வந்தீங்க, நான் முன்னால் ஏறி வந்தனுங்க. கிளீனர் கூட? இல்லைங்க, நான் டிரைவரோட வந்தனுங்க. ஆஹா. நீங்க புலம்பிட்டு இருந்ததை நான் கேட்டனுங்க. புலம்பிட்டா? இங்க மூஞ்சி கேட்டு. இல்லைங்க, எனக்கு அந்த அருகதை இல்லைங்க. நீங்க அம்சவாடியை பார்க்க வந்தீங்க. ஆமா. நான் பழனிசாமியை பார்க்க வந்தனுங்க. ஆமா, அப்படி மாட்டிட்டு தான் போறதுக்கு வழி இல்ல, கடை திறக்கிறதுக்கு வழி இல்ல. இப்போ நான் வழி கண்டுபிடிச்சிட்டுங்க. அப்ப என் கடையை திறக்கலாமா? ஆமாங்க, பாருங்க. அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு 4 பேர் நிப்பானுங்க. ஆமா, இருக்கிறானுங்க. அவனுகிட்ட தப்பிச்சு போறதுக்கு வழி கேட்டீங்கன்னா அவனுங்களே உங்களை கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? பெரியவர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு குஞ்சு கவுண்டர் சட்னி தான். எல்லாத்துக்கும் வணக்கம்.